إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اعبدوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء. واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال الله تعالى في موضع آخر: يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. قال الله سبحانه وتعالى: إن عدة الشهور عند الله 12 شهرا في كتاب الله يوم خلق السماوات والأرض منها 4 حرم ذلك الدين القيم. அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேரன்புடையனுமாகிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வினுடைய திருப்பெயரை போற்றி புகழ்ந்தவனாக, அவனால் எடுத்தறியப்பட்ட ஷைத்தானிடமிருந்து அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடி நம்மளுடைய இறுதி தூதர் இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த நபி தோழர்கள், நபி தோழிகள், தாபஈன்கள், மார்க்க அறிஞர்கள், குறிப்பாக அல்லாஹுடைய இந்த ஜும்ஆவுடைய கட்டளையை நிறைவேற்றுவதற்காக வந்திருக்கக்கூடிய குழுமி இருக்கின்ற நம் அனைவர் மீதும் கண்ணியமிகு ரஹ்மான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய அன்பும் பாசமும் நேசமும் மஹப்பத்தும் என்றென்றும் நின்று நிலவற்றுமாக என பிரார்த்தித்தவனாக குதுபாவினுடைய முதல் உரையை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, நம்மளுடைய இந்த குதுபாவினுடைய ஆரம்பத்தில் ஒரு வசனத்தை கொண்டு நாம் இந்த குதுபாவை ஆரம்பம் செய்தோம், துவங்கினோம். அத்தௌபா என்கின்ற அத்தியாயத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ஒரு வசனத்தை சொல்லி காட்டுகின்றான். இன்ன இத்தத்த ஷுஹூர், மாதங்களின் எண்ணிக்கை நிச்சயமாக இந்த அல்லாஹ்விடத்தில் 12 ஷஹ்ரன் 12 மாதங்கள். இந்த 12 மாதங்கள் அல்லாஹ்விடத்தில் எங்க இருக்கிறது அப்படின்னா அதையும் அல்லாஹ் திருமறையில சொல்றான். ஃபீ கிதாபுல்லாஹ், அல்லாஹுடைய வேதத்தில் இருக்கிறது. இந்த மாதங்களை எப்பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிர்ணயம் செய்தான் அதையும் சொல்லி காட்டுகின்றான். யௌம ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த், வானங்களையும் பூமியையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எந்த நாளில் படைத்தானோ அந்த நாளிலே இந்த 12 மாதங்கள், ஆண்டினுடைய மாதங்களுடைய எண்ணிக்கை நிர்ணயம் செய்யப்படுகிறது. மின்ஹா 4 ஹுரும்,
12 மாதங்களில் 4 மாதங்கள் புனிதமானது. ذَلِكَ الدِّينُ الْقَيِّمُ, இதுதான் நிலையான மார்க்கம் அப்படின்னு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறையில மார்க்கத்தை பற்றியும் இந்த மாதங்களை பற்றியும் சொல்லி காட்டுகின்றான். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுடைய மிகப்பெரிய ஒரு மகத்தான ஒரு கிருபையால நாமெல்லாம் அல்லாஹுடைய மாதங்களில் இந்த 12 மாதங்களில் ஒரு மாதமாக சஃபர் அப்படிங்கிற ஒரு மாதத்துல நாமெல்லாம் இருந்து கொண்டு இருக்கின்றோம். இன்றைய தினத்தின் கணக்கீடுபடி நாம சரியாக சஃபர் மாதத்தினுடைய 19வது நாளில் நாம் எல்லாம் இருந்து கொண்டு இருக்கின்றோம். கண்ணியத்திற்குரியவர்களே, சஃபர் மாதம், சஃபர் அப்படிங்கிற பெயர் இருக்குதுல்ல, சஃபர் அப்படிங்கிற பெயர், இந்த மாதத்திற்கு சஃபர் அப்படிங்கிற பெயரிடப்படுவதற்கான பெயரிட்டப்பட்டதற்கான காரணம் அப்படிங்கிற சில காரணங்களை பார்க்கிறப்ப வரலாற்றுகள்ல அறிஞர்கள் பல கருத்துக்களை சொல்லுகின்றார்கள். சஃபர் அப்படிங்கிறதுக்கு 0 ஒண்ணுமே இல்லை, 0 அப்படிங்கிற அர்த்தமும் உண்டு. அனைத்திலிருந்தும் காலியாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்திற்கு சஃபர் அப்படின்னு அரபியில சொல்லப்படும். கண்ணியத்திற்குரியவர்களே, ஹாஜிகள் எல்லாம் ஹஜ்ஜில இருந்து அவர்களுடைய அந்த கிரிகைகளை எல்லாம் நிறைவேற்றி விட்டு வெளியே வரும் பொழுது அந்த மக்கமா நகரம் அனைத்து ஹாஜிகளிலிருந்தும் காலியாக இருக்கும், வெறிச்சோடி இருக்கும், யாருமே இல்லாமல் இருக்கும் ஹாஜிகள் என்று. அதனால அதற்கு அடுத்து முஹர்ரமுக்கு அடுத்து வரக்கூடிய அந்த மாதத்தை அந்த மக்காவில் யாருமே இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு நிகழ்வை வைத்து சஃபர் மாதம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வர்றாங்க, ஒரு கருத்து. இரண்டாவதாக, அரபு வீடுகள், அரபு மக்கள் எல்லாம் என்ன செய்வாங்க அப்படின்னா போர்களுக்கு வெளியில போவாங்க. போர் செய்வதற்காக அவர்களுடைய வீட்டை காலி செய்து வெளியே போயிடுவாங்க. இதற்கு அந்த சஃபர் மாதத்திற்கு முன்பு இருக்கக்கூடிய 3 மாதங்களை பார்த்தோம் அப்படின்னா துல்ஹஜ், துல்காதா, முஹர்ரம், இந்த 3 மாதங்களுமே அல்லாஹ்விடத்துல புனித மாதங்கள். இந்த புனிதமான மாதங்களில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய கட்டளை என்ன அப்படின்னா இந்த 3 மாதங்களில், இந்த புனிதமிக்க மாதங்களில் போர் செய்யக்கூடாது, யாரும் மீதும் அநீதம் இழைக்க கூடாது. அதனால அவர்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னா அமைதியாக அவர்கள் வீடுகளிலே இருந்து கொண்டார்கள் இந்த 3 மாதங்கள். இந்த 3 மாதங்கள் நிறைவடைந்தவுடன் சஃபர் மாதத்துல அவர்கள் போருக்காக மக்கள் வெளியே போவாங்க, வீடுகள் காலியாக இருக்கும். எனவே இது சஃபர் மாதம். இரண்டாவது கருத்து. மூன்றாவதா, போருக்காக வெளியே போயிட்டாங்க அப்படின்னா யாரையெல்லாம் தன்னுடைய எதிரிகளாக பார்க்கிறார்களோ அவர்களிடம் போர் செய்து அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய பொருட்கள் அனைத்தையுமே வாங்கிடுவாங்க. போரின் மூலமாக வெற்றி கொண்டோ அல்லது அபகரித்த ஏதோ ஒரு சூழல்ல அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய பொருட்களை வாங்கி அவர்களை வெறுமனே அனுப்புவார்கள், காலியாக அனுப்புவார்கள். அதனாலும் சஃபர் மாதம் 0 காலியான ஒரு இது அப்படின்னு சொல்லப்படுது. பல கருத்துகள் சஃபர் மாதத்திற்கு, இது சஃபர் அப்படிங்கிறதுக்கு பல கருத்துக்களை நம்ம வரலாற்றில் அறிஞர்களுடைய கருத்துக்களை நம்ம பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த சஃபர் மாதத்திற்கு இந்த பெயரிடப்படுவதற்கான காரணம் ஏராளமான காரணங்கள் இருந்தாலும், பல்வேறுபட்ட காரணங்கள் இருந்தாலும், இந்த சூழலில் தான், இந்த நிகழ்வின் மூலமாக தான் இந்த பெயரிடப்படுகிறது அப்படிங்கிற அந்த காரணங்கள் எத்தனையோ இருந்தாலும் சஃபர் மாதம் அப்படிங்கிறது ஆரம்பமாக அடிப்படையாக நாம தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இது ஷஹ்ருல்லாஹ், அல்லாஹ்வுடைய மாதம் அப்படிங்கிறத நாம உறுதியாக இருக்கணும். எத்தனை கருத்து வந்தாலும், எத்தனை நிகழ்வுகள் சம்பவங்கள் இதற்கு பின்னணியில சொல்லப்பட்டாலும், இதனாலதான் அப்படின்னு சொல்லப்பட்டாலும், இந்த மாதம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய 12 மாதங்களில் ஒரு மாதம், அல்லாஹ்வுடைய மாதங்கள்ல ஒண்ணு, அல்லாஹ்வுடைய மாதம் தான் இது. சரிங்களா? அப்படி இருக்கிறப்ப இப்ப இந்த இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல அல்லாஹ்வுடைய 12 மாதங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய சஃபர்ல
அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதை நாடுகிறானோ, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதை நினைக்கிறானோ, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதை விரும்புகிறானோ அது மட்டும்தான் நடக்கும். அல்லாஹ்வுடைய நாட்டத்திற்கு மீறி, அல்லாஹ்வுடைய விருப்பத்திற்கு மீறி, அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மீறி இந்த மாதங்கள்ல, இந்த மாதம் மட்டுமல்ல எந்த மாதமாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மீறி எதுவுமே நடக்காது. கண்ணியத்திற்குரியவர்களே, இப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய விதியில அடிப்படையாக நாம ஆழமாக நம்மளுடைய மனதிலும் நம்மளுடைய சிந்தனையிலும் வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அல்லாஹ்வுடைய விதியில எந்த காலத்திற்கும் நிலைவு கிடையாது. எந்த காலத்தையும் அல்லாஹ்வுடைய விதியால் அல்லாஹ்வுடைய விதியை மாற்ற முடியாது. அல்லாஹ்வுடைய விதி எப்பவுமே இருக்கும். அது எப்ப வேண்டுமானாலும் இருக்கும். எந்த சூழலிலும், எந்த தருணங்களிலும், எந்த காலத்தில் வேண்டுமானாலும் இருக்கும். அப்படிங்கிறத நாம ஆழமாக நாம ஒரு விஷயங்களை புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, அரபு மக்களுடைய நிலைமைகளை பார்க்கிறப்ப இந்த சஃபர் மாதம் வந்துவிட்டால் அவர்களுடைய சிந்தனைகள் மாறிவிடும், அவர்களுடைய எண்ணங்கள் எல்லாம் மாறிடும். புதிதாக விஷயங்களை கொண்டு வரக்கூடிய ஒரு சூழல்கள் அந்த அரபு மக்கள் ஏற்படுத்தி வைத்திருந்தார்கள் இஸ்லாத்திற்கு முன்பாக அறியாமை காலத்தில். அவர்களை தாண்டி இணை வைப்பாளர்கள், அங்க இருக்கக்கூடிய அந்த அரபு மக்கள்கிட்ட இருந்த இணை வைப்பாளர்களுடைய நிலைமையும் அப்படிதான் இருந்துச்சு. என்ன அப்படின்னா, சஃபர் மாதம் வந்து விட்டால் திருமணத்திற்கு தடை, திருமணமே செய்யக்கூடாது, தாம்பத்தியத்துல ஈடுபடக்கூடாது, பரக்கத்து இருக்காது, அபிவிருத்தி இல்லை. அதுல சஃபர் மாதத்தை ஒரு சகுனமாக பார்க்கக்கூடிய ஒரு சூழலை அவர்கள் ஏற்படுத்தி வைத்திருந்தார்கள் அரபு மக்கள் இணை வைப்பாளர்கள். வெறும் திருமணம் மட்டுமின்றி எந்த நல்ல காரியத்தை அவர்கள் செய்ய நினைத்தாலும் சஃபர் மாதமா இல்ல, கொஞ்சம் தள்ளி போடுங்க, அடுத்த மாசம் வரட்டும். ஒரு வியாபாரம் தொடங்கணுமா, செய்ய மாட்டாங்க. வியாபாரத்தில் அல்லாஹ் ரப்புல் இதுல வந்து அபிவிருத்தி இருக்காது, அதுல எனக்கு எந்த விதமான பெனிஃபிட்டும் இருக்காது. இந்த மாதத்துல நான் வியாபாரத்தை தொடங்கினேன் என்றால், பிசினஸ் ஆரம்பிச்சேன் என்றால் அதில் பலன் இருக்காது, அது நஷ்டமடையும் அப்படிங்கிற ஒரு சகுனம் இந்த மாதத்தை வைத்து. கண்ணியத்திற்குரியவர்களே, வெறுமனே வந்து அரபு மக்கள்கிட்ட மட்டும் இது காணப்படலை. இது போன்ற ஒரு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறுத்த, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதை இணை வைப்பு அப்படின்னு சொன்ன ஒரு விஷயத்தை இது வெறுமனே இணை வைப்பாளர்கள் மட்டும் செய்யல. அதற்கு முன்பு இருக்கக்கூடிய சமுதாய மக்கள், நபிமார்களுடைய சமுதாயங்களுடைய நிலைமைகளை பார்க்கிறப்ப சகுனம் அவர்கள் மக்கள் மத்தியில இருந்து கொண்டுதான் இருந்தது. சாலேஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமுதாய மக்கள் சாலேஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்கள் மீது நம்பிக்கை கொண்ட மக்களை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தையை அல்லாஹ் திருமறையில பதிவு செய்யறான். தய்யர்னா பிக்க வபிமம் மஅக, சாலிஹ உங்களை கொண்டும் உங்க கூட யாரெல்லாம் நம்பிக்கை கொண்டு உங்களுடன் இருக்கிறார்களோ அவர்களை கொண்டு நாங்க சகுனம் பார்க்கிறோம். இதே நிலைமைதான் சூரத்து யாசினாவெல்லாம் படிச்சிருப்போம். அதிகமா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த கிராம மக்களுக்கு, ஊர்வாசிகளுக்கு அவர்கள் நேர்வழி பெறுவதற்காக, அழைப்பு செய்வதற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தூதர்களை அனுப்புறான். அப்ப அந்த தூதர்களை கொண்டு சகுனம் பார்த்த மக்களாக அந்த ஊர்வாசிகள் இருந்தார்கள். காலு இன்னா தய்யர்னா பிக்கும், தூதர்களே நாங்கள் உங்களை கொண்டு உங்களை சகுனமாக பார்க்கின்றோம். இல்லம் தந்தோஹோ, இந்த அழைப்புல இருந்த நேர்வழி எங்களை நீங்கள் அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கிறீர்களே, அதை நீங்கள் விட்டுவிடவில்லை என்றால் லர்ஜு மன்னக்கும், கண்டிப்பா நாங்கள் உங்களை கல்லால அடிப்போம், கண்டிப்பா நாங்கள் உங்களை கல்லால அடிப்போம். ஒலைய வசன்னக்கும் மின்னா அதாவுன் அலீம், எங்களிடத்திலிருந்து உங்களுக்கு கடுமையான வேதனை அளிக்கக்கூடிய ஒரு தண்டனை, ஒரு நோவினை உங்களுக்கு ஏற்படும் அப்படிங்கிற அந்த வார்த்தையெல்லாம் சொல்லி அவர் அந்த இறை தூதர்களை வந்து சகுனமாக பார்த்தார்கள். ஃபிரௌனுடைய குடும்பம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் சகுனமாக பார்த்தது.
அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையில சொல்லி காட்டுகின்றான். ஃபைதா ஜாத்துஹுமுல் ஹஸன, ஃபிரௌனுடைய குடும்பத்திற்கு அந்த மக்களுக்கு ஏதாவது நல்லது நடந்துருச்சு அப்படின்னா, காலு லனா, இந்த நன்மை எல்லாம் எப்படி வந்துச்சு அப்படின்னா, லனா எங்கள் மூலமாக தான். இந்த நன்மைக்கு காரணம் நாங்கள் செய்த சில நன்மையின் காரணமாக எங்களுக்கு நன்மை கிடைச்சிருக்கிறது. வயின் துசிபுகும் செய்யாத்துன், அவர்களுக்கு ஏதாவது நோவினை ஏற்பட்டால், ஏதாவது அவர்களுக்கு தீங்கு ஏற்பட்டால், செய்யரூபி மூசா ஒமம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொண்டும் அவர்களோடு அவர்கள் மீது நம்பிக்கை வைத்த மக்களோடும் அவர்கள் சகுனம் பார்த்தார்கள். இவரால் தான் எங்களுக்கு எல்லாமே ஆச்சு. இந்த நோவினை ஏற்பட்டது, இந்த தீங்கு ஏற்பட்டது இந்த மூசாவால தான். மூசாவோடு சேர்த்து நம்பிக்கை கொண்ட இவர்களால் தான் எங்களுக்கு இந்த தீங்கு ஏற்பட்டது அப்படின்னு அந்த மக்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொண்டும் அவர்களோடு நம்பிக்கை வைத்த மற்ற மக்களை கொண்டு வந்து சகுனம் பார்த்தாங்க. இந்த சகுனம் பார்ப்பது அரபு மக்கள்கிட்ட மட்டுமல்ல, அந்த இணை வைப்பாளர்கள்ட்ட மட்டுமல்ல, அதற்கு முன்பிருந்த சமுதாய மக்களிடத்திலும் இது காணப்பட்டது. கண்ணியத்திற்குரியவர்களே, இவ்வளவு விஷயங்கள் சொல்லப்படுவதற்கான காரணம் என்ன அப்படின்னா, அரபு மக்கள் அறியாமை காலத்தில் இந்த தவறு செஞ்சாங்க. அவர்களுக்கு இஸ்லாத்திற்கான சிந்தனை கிடையாது. இஸ்லாம் இன்னும் அவர்களிடத்துல சென்று அடையவில்லை. இணை வைப்பாளர்கள் அல்லாஹ்விற்கு இணை வைக்கக்கூடியவர்கள், அல்லாஹ்வையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூதர்களையும் மறுக்கக்கூடியவர்கள், அவர்களுக்கு இணை வைக்கக்கூடியவர்கள். இஸ்லாத்திற்கான சிந்தனை இல்லை, செய்தார்கள். அதற்கு முன்பிருந்த மனிதர்களுடைய நிலைமையும் அதேதான். இஸ்லாத்திற்கான சிந்தனை இல்லை, செய்தார்கள், சகுனம் பார்த்தார்கள். ஆனால் நம்மளுடைய நிலைமை அப்படி கிடையாது. நம்மளுடைய சிந்தனைகள் அப்படி கிடையாது. நம்மளுடைய சூழல் அது கிடையாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபியல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக இந்த உம்மத்திற்கு, இந்த இஸ்லாமிய மக்களுக்கு குர்ஆன் வழியாக, ஹதீஸ்களின் வழியாக பல நன்மையான காரியங்கள் எது இஸ்லாத்தில் உள்ளது, எது இஸ்லாத்திற்கு அப்பாற்பட்டது அப்படிங்கிற ஒரு தெளிவை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு தெளிவாக குர்ஆனின் மூலமாக, ஹதீஸ்களின் மூலமாக சொல்லி இருக்கின்றார். அப்படிப்பட்ட நாம இந்த சஃபர் மாதத்துல இப்படிப்பட்ட நிகழ்வுகளை, இது போன்ற அந்த பிதஅத்தான மார்க்கத்திற்கு புறம்பான காரியங்கள்ல ஈடுபடுவது மிகவும் ஒரு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வெறுக்கக்கூடிய ஒரு நிகழ்வு, மார்க்கத்தில் இல்லாத ஒரு விஷயம். கண்ணியத்திற்குரியவர்களே, என்னென்ன விஷயங்கள் அப்படின்னு அந்த நிகழ்வுகளை எல்லாம், என்னென்ன பிதஅத்துகளை எல்லாம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, அந்த சஃபர் மாதத்துல மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய பிதஅத்துகளை பார்க்கிறப்ப நிறைய விஷயங்களை அடுக்கடுக்காக நாம் அடுக்கிக் கொண்டே போகலாம், சொல்லிக்கொண்டே போகலாம். அவ்வளவு பிதஅத்துகள், குர்ஆனிலும் ஹதீஸ்களும் இல்லாத ஒரு விஷயங்களை எல்லாம் நாம பார்க்கலாம். ஆரம்பமாக அறியாமை காலத்துல இருந்த அந்த பழக்கம் அப்படியே இன்னும் தொடருகிறது. முதலாவது விஷயமே அதுதான். சஃபர் மாதம் வந்துவிட்டால் அந்த மாதத்துல திருமணம் செய்யக்கூடாது. யாருடைய சிந்தனை? யாருடைய சிந்தனை இது? குதுபாவில் ஆரம்பமாக அதை தான் சொன்னோம். இணை வைப்பாளர்களுடைய நிலைமை இதான் இருந்துச்சு. அரபு மக்களுடைய நிலைமை இதான் இருந்துச்சு. சஃபர் மாதம் வந்தால் அந்த மாதங்களில் திருமணம் செய்யக்கூடாது, அதில் அபிவிருத்தி இருக்காது அப்படிங்கிற சிந்தனையை அவர்கள் வைத்திருந்தார்கள். அதே நிலைமைதான் இன்று வரை நம்மளுடைய இஸ்லாமிய மக்களிடத்திலும் காணப்படுது. என்ன ஆதாரம்? எதிலிருந்து இதெல்லாம் நம்ம சொல்றோம்? நபியல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழியா இது, அல்லது திருமறைய குர்ஆனில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த ஒரு வசனத்தை இறக்கி இப்படிப்பட்ட வார்த்தைகள் விஷயங்களை எல்லாம் சொல்லி இருக்கின்றானா? சஃபர் மாதத்தில் நீங்கள் திருமணம் செய்யாதீர்கள் அப்படின்னு எதுவும் வசனம் இருக்கின்றதா? ஆதாரம் எங்க இருக்கு? இதை தாண்டி சஃபர் மாதத்தில் இருக்கக்கூடிய வாரங்கள்ல 4 வாரங்கள் வருகிறது என்றால், ஒவ்வொரு வாரத்திற்கும் 7 நாட்கள், அதுல திங்கள், செவ்வாய், புதன் அப்படின்னு நாட்கள்.
மாதத்தினுடைய அந்த சஃபர் மாதத்துடைய இறுதி வாரத்தில் வரக்கூடிய அந்த புதன்கிழமை, சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ் மிக தூயவன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மக்கள் செய்யக்கூடிய இந்த அனாச்சாரமான இஸ்லாத்தில் இல்லாத காரியங்களிலிருந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மிக மிக தூயவன். அல்லாஹ் தூய்மையானவன். புதன்கிழமைய, இறுதி புதன்கிழமைய பலியத் அப்படிங்கிற ஒரு நாளாக சித்தரிக்கக்கூடிய ஒரு நிலைமையை நம்ம பார்க்கிறோம். இந்த நாள்ல, இந்த புதன்கிழமை, அதாவது சஃபர் மாதத்தினுடைய இறுதி புதன்ல நிறைய துன்பங்கள் அந்த நாள்ல இறங்குறது. இது துன்பமான ஒரு நாள் அப்படின்னு ஒரு நிர்ணயிக்கக்கூடிய ஒரு சூழல் நாம பார்க்கிறோம். அதற்கென்று பிரத்யேகமான தொழுகைகள், 4 ரக்காத்துகள் தொழுகுவாங்க. 4 ரக்காத்துல ஒவ்வொரு ரக்காத்திலும் முதல் ரக்காத்துல 17 முறை சூரத்துல் ஃபாத்தியா ஓதிய பிறகு 17 முறை சூரத்துல் கௌசர் ஓதப்படும். 2வது ரக்காத்துல சூரத்துல் இக்லாஸ் ஓதப்படும் 15 முறை. அதற்கு பிறகு இந்த தொழுகையெல்லாம் முடிச்சுட்டு என்ன செய்வாங்க அப்படின்னா, அதற்கென்று ஒரு தனியாக ஒரு துவாவையும் சொல்லுவார்கள். அல்லாஹும்ம க்ஃபினி ஷர்ர ஹாதல் யௌம், யா அல்லாஹ், இந்த நாளுடைய தீங்கிலிருந்து எங்களை காப்பாற்று. இந்த நாளுடைய தீங்கிலிருந்து யா அல்லாஹ் எங்களை காப்பாற்று. ஒமா என்சிலு ஃபீஹி, இந்த நாளில் இறங்கக்கூடிய துன்பத்திலிருந்தும் யா அல்லாஹ் எங்களை பாதுகாப்பாயாக, எங்களை காப்பாற்று. யா தாஃபிஅல் பலியாத், துன்பங்களை போக்கக்கூடியவனே, எங்களை இந்த நாளிலுடைய துன்பங்களிலிருந்து போக்குவாயாக, காப்பாற்றுவாயாக அப்படிங்கிற ஒரு துவாவையும் பிரத்யேகமாக சொல்லுவார்கள். அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செய்வார்கள். இதையும் தாண்டி ஒரு வசனம் இருக்கின்றது. வல்லாஹு காலிபுன் அலா அம்ரிஹி வலாக்கின் அக்ஸர் அன்னாஸி லா யஅலமுன். அல்லாஹு காலிபுன் அலா அம்ரிஹி, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய விஷயத்துல, அவனுடைய கட்டளையில மிகைத்தவன். வலாக்கின் அக்ஸர் அன்னாஸி லா யஅலமுன், இந்த நிறைய மக்கள் இதை அறிய மாட்டார்கள் அப்படிங்கிற ஒரு வசனம் இருக்குது. அந்த ஒரு வசனத்தை பல முறை ஓதுவார்கள், ஓதிக்கொண்டே இருப்பார்கள். இந்த வசனத்தை இவ்வளவு தடவை ஓதினோம் அப்படின்னா, இவ்வளவு முறை ஓதினோம் அப்படின்னா, இந்த நாளுடைய துன்பத்திலிருந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னை பாதுகாப்பான் அப்படிங்கிற இந்த ஒரு வசனத்திற்கான ஒரு அர்த்தம் கொடுப்பாங்க. ஓதுவதற்கான ஒரு காரணத்தை சொல்லுவாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, இப்படிப்பட்ட இந்த பிதஅத்துகளுக்கு என்ன ஆதாரம்? திருமறை குர்ஆன்ல இருக்கிறன்றதா, அல்லது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபிமொழிகள்ல ஏதாவது ஒரு இடங்கள்ல இதற்கான ஒரு ஆதாரத்தை நமக்கு பதிவிட்டு இருக்கின்றார்களா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எந்த இடங்களையும் நம்ம பார்க்க முடியாது. அந்த நாளை சகுனமாக பார்க்கிறோம். புதன்கிழமை ஒரு சகுனம், அதாவது சஃபர் மாதத்துடைய இறுதி புதன் ஒரு சகுனம். அந்த நாள்ல நன்மையே கிடையாது, வெறும் துன்பம் மட்டும்தான் ஏறாங்க. ஆரம்பத்தில் ஒரு விஷயம் சொன்னோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய விதியில எந்த நேரத்திற்கும் எந்த காலத்திற்கும் எந்த நுழைவும் கிடையாது. அல்லாஹ்வுடைய விதியை எந்த நாளும் மாற்றாது. எந்த நாள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதை கொடுக்கிறானோ அது அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய நாட்டம், அல்லாஹ்வுடைய விருப்பம். இந்த நாள் தான் எனக்கு ஆனது, இந்த மாதத்தின் நாள் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு துன்பம் ஏற்பட்டது அப்படிங்கிறதுக்கு அல்லாஹ்வுடைய விதியில மாதங்களுக்கு நாட்களுக்கு எந்த விதமான நுழைவு கிடையாது. கண்ணியத்திற்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், மன் அஹதஸ ஃபீ அம்ரினா ஹாதா, நம்மளுடைய இந்த மார்க்கத்துல எவராவது ஒருவர் அதில் இல்லாத ஒரு விஷயத்தை சொன்னார் அப்படின்னா ஃபஹுவ ரத்துன், அது அங்கீகரிக்கப்படாது. மார்க்கத்தில் புதுசா கொண்டு வருவது அது அங்கீகரிக்கப்படாது, அதன்படி அமல் செய்வது அங்கீகரிக்கப்படாதது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த அமலை ஏற்றுக்கொள்ள மாட்டான். இதுதான் ரத்து, அல்லாஹ் திருப்பி கொடுத்துருவான். நான் சொல்லாததை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லாத ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு வந்தேன் அப்படின்னா அதில் எனக்கு என்ன மரியாதை? நான் எங்க கட்டளையிட்டேன்? நான் சொல்லாத விஷயத்தை நான் சொன்னதாக நினைத்து செஞ்சா அப்படின்னா இந்த நீ திருப்பி வச்சுக்க,
அல்லாஹ் திருப்பி கொடுத்து விடுவான். இன்னும் சொல்லுவார்கள் எப்படிப்பட்ட ஒரு இதற்கு ஆதாரங்கள் இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ்களின் மூலமாக ஆதாரம். இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ்கள் என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்க மாட்டாங்க, ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் சொன்னார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு ஹதீஸ். என்ன ஹதீஸ் அப்படின்னா, மன் பஷரனி பி ஹுரூஜி சஃபர், இந்த சஃபர் மாதம் போயிருச்சு அப்படின்னு யாராவது எனக்கு நல்ல செய்தி சொன்னாங்க அப்படின்னா பஷரத்துல் ஜன்ன, அவருக்கு நான் சொர்க்கத்திற்கான நல்ல நல்ல செய்தி சொல்கிறேன். சஃபர் மாதம் போயிருச்சுன்னு எனக்கு நல்ல செய்தி சொன்னான், சஃபர் மாதத்தை சகுனமாக பார்த்தாங்க அப்படின்னு அர்த்தம். சஃபர் மாதம் போவதை நல்ல செய்தியாக நினைப்பது. காலம் கடந்து போகுது, அதற்குள்ள நாம என்னென்ன அமல்கள் செய்து விட வேண்டுமோ அதையெல்லாம் செய்யணுமே அப்படிங்கிற எண்ணம் இல்லை. சஃபர் மாதம் போகாதா 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 அப்படிங்கிற ஒரு சிந்தனை. சஃபர் மாதம் போயிருச்சு அப்படிங்கிற ஒரு நல்ல செய்தியை எனக்கு யாராவது சொல்லிட்டாங்க அப்படின்னா நான் சொர்க்கத்திற்கான நல்ல செய்தியை சொல்லுவேன் அப்படிங்கிறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களாம். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் பாதுகாக்கணுங்க, அல்லாஹ் பாதுகாக்கணும். ஒரு மாதம் போகுவதை கடந்து போவதை ஒரு நல்ல செய்தியாக பார்ப்பது இஸ்லாமா? அப்படியா இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருது? கண்ணியத்திற்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், மன் கதிப அலைய முத்தஅம்மிதன், யார் என் மீது வேண்டுமென்றே பொய்யாக ஒரு செய்தியை பரப்புகின்றார்களோ, நான் சொன்னேன் அப்படின்னு யார் பொய்யாக சொல்லுகின்றார்களோ, ஃபலியத்தபவ்வஅ மக்அதஹு மினன்னார், அவருடைய தங்குமிடத்தை மறுமை நாளில் நரகமாக ஆக்கி கொள்ளட்டும். அவர் நரகவாசி தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சொல்லாததை அவர்கள் தான் சொன்னார்கள் அப்படின்னு யார் சொன்னாரோ அவருடைய இடம் நரகம். தெளிவான வார்த்தையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தருகின்றார்கள். லா அதுவா வலா தியர, இஸ்லாத்துல என்ன கிடையாது அப்படின்னா நோய் பரவாது, நோய் பரவாது. ஒலா தியர, சகுனம் பார்ப்பது இஸ்லாத்துல கிடையவே கிடையாது அப்படிங்கிறத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தருகின்றார்கள். எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, சஃபர் மாதம் அப்படிங்கிறது, சஃபர் மாதம் அப்படிங்கிறது அல்லாஹ் ரபுல் ஆலமீனுடைய 12 மற்ற 11 மாதங்களை போன்ற ஒரு மாதம் தான். அதில் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் என்ன நாடுகின்றானோ அது நடக்கும். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நாடாதது, அல்லாஹ்வுடைய விருப்பத்தில் இல்லாதது நடக்காது. அதற்காக சஃபர் மாதம் ஒரு சகுனமான ஒரு மாதமாக, அதில் அபிவிருத்தி இல்லாத ஒரு மாதமாக, அதில் எது செய்தாலும் தீயதே ஏற்படும் அப்படிங்கிற அந்த ஒரு சிந்தனையெல்லாம் நம்மளிடத்திலிருந்து போக வேண்டும். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அதிலிருந்து நம்மை பாதுகாக்கணும். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் திருமறையில் ஒரு விஷயத்தை சொல்லி காட்டுகின்றான். மா அஸாப மின் முஸீபத்தின் ஃபில் அர்த் வலா ஃபீ அன்ஃபுஸிக்கும் இல்லா ஃபீ கிதாப். நமக்கு ஏற்படக்கூடிய துன்பங்கள், இந்த உலகத்துல நமக்கு ஏற்படக்கூடிய துன்பங்கள், இது எல்லாமே எங்க இருக்கிறது? இல்லா ஃபீ கிதாப், அல்லாஹுடைய வேதம் லோவுல் மஹ்ஃபூத் என்று சொல்லப்படக்கூடிய அவருடைய வேதத்தில் இருக்கிறது. மின் கவலி அந்நபராக, நாம இந்த உலகத்தில் படைக்கப்படுவதற்கு முன்பாகவே அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நமக்கு என்ன நேரம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத ஏற்கனவே எழுதி வைத்து விட்டான். சஃபர் மாதம் வந்தாதான் அதுல நடப்பதை நாம அதை வைத்து முடிவு செய்யக்கூடாது. ஏற்கனவே நிர்ணயம் செய்யப்பட்ட ஒன்று. இன்னதாலிக அலல்லாஹி யஸீர், இதை எல்லாம் நிர்ணயம் செய்வது அல்லாஹ் ரபுல் ஆலமீனுக்கு மிக மிக எளிதான ஒரு விஷயம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நமக்கு தெள்ள தெளிவாக இந்த திருமறை குர்ஆனுடைய வசனத்தின் மூலமாக சொல்லி காட்டுகின்றான். எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அவனுடைய வழிகாட்டுதலின்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி நமக்கு அவர்களுடைய ஹதீஸ்களின் மூலமாக நபி வழியின் மூலமாக நமக்கு வழிகாட்டி தந்தார்களோ அதன்படி வாழ்வதற்கு அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நம் அனைவருக்கும் ஆக்கிய அருள் புரிவானாக என பிரார்த்தித்து ஜும்ஆனுடைய முதல் உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. नहमदुहु व नुसल्ली अला रसूलिहिल करीम अम्मा बअद क़ाल अल्लाहु सुब्हानहु व तआला मा असाब बि मुसीबतिन फिल अर्दि वला फी अनफुसिकुम इल्ला फी किताब मिन क़ब्लि अन नब्राहा इन्न ज़ालिका अलल्लाहि यसीर
قال நபியுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லைஸ மின்னா மன் ததையர அவ் ததையர லஹு. குதுபாவுடைய முதல் உரையில் சஃபர் மாதம் தொடர்பாக சில விஷயங்கள், அதற்கு பெயரிடப்பட்டதற்கான காரணம், அதில் அரபு மக்கள் இணை வைப்பாளர்கள் அதற்கு முன்பிருந்த சமூகம் செய்த சகுனங்கள், அதையெல்லாம் சில விஷயங்கள் பார்த்து, இஸ்லாமிய மக்களும் இன்றைய காலத்தில் அதே நிலைமையை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படிங்கிற சில விஷயங்களையும் சில பிதஅத்தான காரியங்களை நம்ம இந்த முதல் உரையில் பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக ஒரு காலத்தை வைத்து சகுனம் பார்ப்பது, ஒரு நேரத்தை வைத்து சகுனம் பார்ப்பது, அல்லது ஒரு எண்களை வைத்து சகுனம் பார்ப்பது, எண்களை வைத்து கூட சகுனங்கள் பார்க்கப்படும், அல்லது சில சப்தங்களை வைத்து சகுனம் பார்ப்பது, அனைத்து வகையான சகுனங்களிலிருந்தும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தடுத்திருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், லைஸ மின்னா, அவர் நம்மை சேர்ந்தவர் கிடையாது, நம்மளுடைய வழிமுறையை சேர்ந்தவர் கிடையாது, நம்மளுடைய சுன்னாவை சேர்ந்தவர் கிடையாது. யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மன் ததையர, யார் சகுனம் பார்த்தாரோ அவர் நம்மை சேர்ந்தவரே கிடையாது. மன் ததையர லஹு, யாருக்காக சகுனம் பார்க்கப்படுகிறதோ அவரும் நம்மை சேர்ந்தவர் கிடையாது அப்படிங்கிறத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல பார்க்கிறோம். இரண்டாவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், அத்துயரத்து ஷிர்குன், சகுனம் பார்ப்பது இணை வைப்பு, சகுனம் பார்ப்பது இணை வைப்பு, அது ஷிர்கு, அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுக்கு இணை வைக்கக்கூடிய ஒரு காரியம் அப்படின்னு ஒரு முறை சொல்லல, 3 முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வார்த்தையை தொடர்ந்து சொன்னார்கள். அத்துயரத்து ஷிர்குன், அத்துயரத்து ஷிர்குன், அத்துயரத்து ஷிர்குன், சகுனம் பார்ப்பது இணை வைப்பு, சகுனம் பார்ப்பது இணை வைப்பு, சகுனம் பார்ப்பது இணை வைப்பு அப்படின்னு 3 முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. அப்படின்னா சாதாரண விஷயம் இல்லைங்க, சாதாரண விஷயம் கிடையாது. இதை இலகுவாக ஈஸியாக நம்ம கடந்து போகக்கூடிய ஒரு நிலைமை இது கிடையாது, ஒரு விஷயம் கிடையாது. இது சகுனம் பார்க்கிறாங்க இந்த மாதத்தில், இதில் நல்லது நடக்காது, வெறும் தீயது மட்டும்தான் நடக்கும், திருமணம் செய்யக்கூடாது, அதில் அபிவிருத்தி இருக்காது. கண்ணியத்திற்குரியவர்களே, கொஞ்சம் வரலாற்றை திருப்பி பார்த்தோம் அப்படின்னா, இந்த சஃபர் மாதத்தில் நடந்த நிகழ்வுகளை, நல்ல காரியங்களை திரும்பி பார்த்தோம் அப்படின்னா, வரலாற்று புத்தகங்களை படித்து பார்த்தோம் அப்படின்னா, ஏராளமான நல்ல காரியங்கள் இந்த மாதத்தில் தாங்க நடந்திருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முதல் மனைவி எல்லாருக்கும் தெரியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முதல் திருமணம் எல்லாருக்குமே தெரியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முதல் மனைவி, முதல் திருமணம் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடன் நடந்தது. எந்த மாதத்தில் நடந்துச்சு? எந்த மாதத்தில் நடந்துச்சு? வரலாற்றுகளை திரும்பி பார்க்கிறப்ப இதே சஃபர் மாதத்தில் தான் நடந்துச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சகுனம் பார்த்தாங்களா? சஃபர் மாதத்தில் திருமணம் செய்யக்கூடாது, கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா கூட திருமணம் செய்யக்கூடாதுன்னு தடுத்து அடுத்த மாதத்தில் மாற்றினாங்களா? கிடையாது. இரண்டாவது நல்ல விஷயம், இஸ்லாமிய போர்கள், பல போர்கள் நடந்துச்சு. பத்ர் போர், உஹது போர், தபூக் போர் அப்படின்னு பல போர்கள் நடந்துச்சு. அதில் வரலாற்றில் அதிகமாக பேசப்படக்கூடிய ஒரு போர் ஹைபர் அப்படிங்கிற ஒரு போர். ஹைபர் போருடைய வெற்றியும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இஸ்லாமியர்களுக்கு கொடுத்தது இந்த சஃபர் மாதத்தில். இதை தாண்டி பல போர்களுடைய வெற்றிகள் சஃபர் மாதத்தில் நடந்திருக்கிறது. அபுவா அப்படிங்கிற ஒரு போர், ஹிஜ்ரத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த மாதத்தில் செஞ்சாங்க? முஹர்ரம் மாசத்துல ஹிஜ்ரத் செய்வதற்காக ஆயத்தமானார்கள், தயாரானாங்க. ஆனால் அவர்கள் ஹிஜ்ரத் செய்ய ஆரம்பமானது, அது செல்ல ஆரம்பித்தது சஃபர் மாதத்துல. சகுனம் பார்த்தாங்களா? சஃபர் மாதத்துல ஹிஜ்ரத் செஞ்சா நமக்கு நல்லது நடக்காது அப்படின்ட்டு
கண்ணியத்திற்குரியவர்களே, ஏராளமான விஷயங்களை நம்ம வந்து சொல்லிக்கொண்டே போகலாம். வெறும் சஃபர் மாதத்துல தான் தீங்கு நடக்குதா? ரமதானுடைய மாதம் அனைவருக்குமே தெரிந்த விஷயம் தான். புனிதமிக்க ஒரு மாதம் அப்படின்னு எல்லாருமே சொல்லுவோம். ரமதானுடைய மாதம் புனிதமான மாதம். ஏன் அதுல மரணங்கள் ஏற்படவே இல்லையா? ரமதானுடைய மாதங்கள்ல எத்தனை நபர்கள் மரணிச்சிருக்கிறாங்க. அப்ப ரமதானுடைய மாதத்தை ஒரு சகுனமான ஒரு மாதமாக பார்ப்போமா? திருவரை குர்ஆன்ல தெளிவாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லக்கூடிய விஷயம் தானே அது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மாதத்தில் குர்ஆனை இறக்கி இருக்கிறான். யாராலையும் மறுக்க முடியாது. அப்ப அது சகுனமான மாதம். துல்ஹஜ் மாதம் ஹஜ் செய்யக்கூடிய ஒரு சூழல். அரஃபாவுடைய நாள் வரும். பக்ரீத் அப்படிங்கிற ஒரு தியாக திருநாளை கொண்டாடுவோம். அந்த ஒரு மாதத்துல ஹாஜிகள் எல்லாம் ஹஜ் செய்ய போறப்ப அங்கேயும் மரணம் அடைகிறாங்க. அப்ப சகுனமான மாதம் ஹஜ் மாதமும் துல்ஹஜ் மாதம் சகுனமா? அப்படி ஏராளமான கேள்விகளை நாம வந்து தொடுத்து கொண்டே போகலாம். எந்த ஒரு காலமும் எந்த ஒரு நேரமும் எந்த ஒரு மாதமும் சகுனமே கிடையாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எந்த ஒரு நேரத்தையும் மாதத்தையும் சகுனமாக வைக்கவில்லை. இந்த மாதத்தை குறிப்பிட்டு இந்த மாதம் சகுனம் அப்படின்னு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எங்கும் சொல்லவில்லை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய பார்வையில, அல்லாஹ் ரப்பல் ஆலமீனிடத்துல எல்லா நாட்களும் எல்லா மாதங்களும் எல்லா ஆண்டுகளும் ஒன்றுதான். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, நம்மளுடைய கொள்கை என்ன இருக்கணும் அப்படின்னா, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்ம அனைத்தையுமே படைக்கக்கூடியவன், படைத்தவன், அனைத்தையுமே கட்டமைக்கக்கூடியவன். எது எப்ப நடக்கணும், யாருக்கு நடக்கணும், யாருக்கு திருமணம், யாரோடு நடக்கணும், அவர்களுக்கு எந்த நேரத்தில் நடக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு நிகழ்வு எல்லாம், அந்த கட்டமைப்பெல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுக்கு மட்டுமே உரித்தானது. நல்லதாக இருந்தாலும் சரி, தீமைகள் நடப்பதாக இருந்தாலும் சரி, அது அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வருவதை தவிர எந்த மாதங்களுக்கும் எந்த நாட்களுக்கும் சம்பந்தமே கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் குர்ஆன் மற்றும் ஹதீஸின் அடிப்படையில் மட்டும் வாழ்வதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படிப்பட்ட ஒரு வாக்கியத்தை நமக்கு கொடுக்க வேண்டும். பிதஅத்தான காரியங்களிலிருந்து, மார்க்கத்திற்கு புறம்பான காரியங்களிலிருந்து, நம்மை நரகத்திற்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பிதஅத்தான காரியங்களிலிருந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக என பிரார்த்தித்து என்னுடைய இரண்டாவது ஒரு உரையை நிறைவு செய்கிறேன். அக்கூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹி லி வலக்கும் வலி சாயிரில் முஸ்லிமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.